காரைக்கால் அரசு மருத்துவமனை வளாகம். அந்த பிஞ்சு சிறுவனின் சடலத்தில் இருந்த கத்திக்குத்து காயங்களைக் கண்டு கதி கலங்கி கிடந்தது. போலீசாரும் மருத்துவர்களும் சிறுவனின் சடலத்தில் இருந்த 6க்கும் மேற்பட்ட காயங்களைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். நாடி, நரம்பு, ரத்தம், சதை, புத்தி என அனைத்திலும் கொலைவெறி ஊறிப்போன ஒருவரால் தான் இப்படி ஒரு கொடூர கொலையை செய்திருக்க முடியும் என்று போலீசார் நினைத்தனர். ஆனால் இந்த பயங்கரத்தை செய்தது வெறும் 17 வயதான சிறுவன். குற்றவாளியை பற்றி கேள்விப்பட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கிய போதுதான் நடந்த பயங்கரத்திற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் சந்தோஷ், 13 வயதாகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருப்பட்டினத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை பாபு ஆசாரியாக வேலை செய்து வந்திருக்கிறார். சந்தோஷுக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கை என்று 2 சகோதரிகள் உள்ளனர். 8ஆம் வகுப்பு படித்து வந்த சந்தோஷ் கோடை விடுமுறை என்பதால் வீட்டிலேயே இருந்திருக்கிறார். சம்பவத்தன்று மாலை வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தவர் திடீரென காணாமல் போயிருக்கிறார். எங்கு தேடி பார்த்தும் அவர் கிடைக்கவில்லை. கடைசியாக சந்தோஷ் அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுவனுடன் விளையாடியது தெரிய வந்திருக்கிறது. அதோடு அந்த சிறுவனின் வீடும் பூட்டி கிடந்திருக்கிறது. அங்கிருந்து இரத்த வாடை வீசி இருக்கிறது. இதனால் பதறிப்போன சந்தோஷின் பெற்றோர் அந்த வீட்டு கதவை திறந்து பார்த்திருக்கிறார்கள். உள்ளே சந்தோஷ் உடல் முழுவதும் கத்திக்குத்து காயங்களோடு சடலமாக கிடந்திருக்கிறார். பதறிப்போனவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் வசித்து வந்த 17 வயது சிறுவனுக்கும் இந்த கொலைக்கு தொடர்பிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் அந்த சிறுவனை தேடி பிடித்து விசாரித்திருக்கின்றனர். அவர்களின் யூகம் வீண் போகவில்லை. அவர்தான் சந்தோஷை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட 17 வயது சிறுவன் 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். அதன் பிறகு பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை. தாயோடு வசித்து வந்திருக்கிறார். அவரின் தந்தையை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் பெரிய ரவுடி என்ற தோரணையிலேயே அந்த சிறுவன் சுற்றி வந்திருக்கிறார். பலமுறை சந்தோஷின் தங்கையிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று தனக்கு பிறந்த நாள் என்று அந்த சிறுவன் சந்தோஷையும் அவரது தங்கையையும் கேக் வெட்ட அழைத்திருக்கிறார். ஆனால் அங்கு சென்ற சிறுமியிடம் தவறாக நடக்க முயன்றிருக்கிறார். இதை பார்த்து அதிர்ந்து போன சந்தோஷ் சிறுவனை தட்டி கேட்கவே அவரை திட்டமிட்டு கொலை செய்ததாக சந்தோஷின் தாயார் கூறுகிறார். என் பொண்ணை கூப்பிட்டு தப்பா நடந்துக்கிறது வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கா சார். 4 வருஷமா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கா சார். நேற்று நான் வெறுப்பூருக்கு போனதுனால இவன் இந்த சமயத்துல இங்க விளையாண்டுட்டு இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டு சார். 3 விளையாண்டுட்டு இருந்துச்சு சார். அந்த பொண்ணை கூப்பிட்டோன்னே வா கேட்க விட்டு போகலாம், எனக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்களுக்கு சார். இந்த பொண்ணு போயிருக்கு சார். நீ ஏன் பொண்ணை தப்பா நடந்துக்க கேட்டேன்னு என் தங்கச்சி ஏன் போய் கூப்பிட்டேன்னு அவன் போய் கேட்டுக்கா சார். கழுத்துல கத்தி வச்சு வெட்டியிருக்கா, அவ்வளோ வெட்டியிருக்கா சார். அந்த பையன் மூச்சு விட முடியாம பிள்ளை கூப்பிட முடியாம வாயில துணி வச்சு அமைக்கி கொலை பண்ணிட்டா சார். 10 இடத்துல குத்து, வயிற்றுல குத்து, கழுத்துல வெட்டி குத்திட்டா சார். மேலும் கொலை செய்த சிறுவனின் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் கையுறைகள் ஆன்லைன் மூலம் அவர் வாங்கியிருப்பதும் முன்கூட்டியே அவர் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீசார் குற்றவாளியை ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். அவர் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது.